ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் டிகிரி லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிகிரி லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி கொஸ்டின் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பான். குரூப் 4 குரூப் 7 இதுலலாம் எழுதுனீங்கன்னா 10th லெவலில் தான் வரும். ஸோ இது உங்களுக்கு இதை படிக்கும்போது 10th லெவலையும் படித்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 8,000. ஸோ இதான் கொஸ்டின். ஸோ 8,000ல 25%, அதுல 20%, அதுல 10%. ஸோ நீங்க ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 25 ஆஃப் 8,000 கண்டுபிடிச்சிடலாம். 25/100 இன்டூ 8,000. ஸோ அப்புறம் என்ன வந்துடும்னா 100 வந்து 4 டைம்ஸ் ஆகும். 4 வந்து 2,000 வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இதோட வேல்யூ என்னன்னா 2,000. ஸோ இந்த 2,000 20% கண்டுபிடிக்கணும். அப்பனா 2,000 இன்டூ 20/100. ஸோ அதே மாதிரி தான் 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 400 வந்துடும். ஸோ அப்பனா இந்த மொத்தமும் எதுனா இதோட வேல்யூ 400. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 10% ஆஃப் 400. அப்படின்னா 10 இன்டூ 400/100 நமக்கு என்ன வந்துடும்னா 14 வந்துடும். டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது 4 × 10 40 வந்துடும். நீங்கள் மல்டிப்ளேஷன்லாம் ஸ்பீடாக பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 2% கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பண்ணணும். ஒவ்வொரு டைமுமே நமக்கு பிரின்சிபல் மாறிக்கிட்டே வரும். அந்த முதல் வேல்யூ வந்து கொடுத்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர்னு பார்த்தோம்னா D1 தான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த